இப்போ எனக்கு வருமானம் வரல, நீங்க எனக்கு அளவுக்கு மீறி கேட்குறீங்கன்னா, அவங்க சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லலாம். ஆமாப்பா அவரே ப்ராப்பரா டாக்ஸ் கட்ட முடியாம இருக்காரு. ஜிஎஸ்டி ரெய்ட்லாம் வேற வந்திருக்கு. 1,50,000 கோடி பெனால்டி ஹைகோர்ட் குடுத்துருக்காங்க. அதனால வந்துட்டு கண்டிப்பா அவரு சொல்லுவாரு. ஓகே. ஃபைனலா மேம், இப்போ இது ஒரு மேட்டர், ஒரு ஃபேமிலி மேட்டர். ஒரு விஜய், சங்கீதா அவர்களோட குடும்ப மேட்டர். அத இப்போ நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், எல்லாருமே அத பேசுறதுக்கான காரணம் என்ன? அவரு ஒரு பிரபலம், ஒரு செலிபிரிட்டி, இப்போ வந்துட்டு பொலிட்டிக்கல் லீடர். அவருக்கு வந்துட்டு இந்த மாரி எதிரிகள் ஜாஸ்தியா இருப்பினும், பிளஸ் அவரு நம்மள மாரி அட்மைரர்ஸ் ஜாஸ்தியா இருக்கறனால நம்ம அவர பத்தி பேசுறோம். இது நான் என்ன கேட்குறேன், இதுக்கு முன்னாடி எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பார்த்துருக்குறோம். பேர் சொல்ல விரும்பல. எல்லாருக்குமே 2 பொண்டாட்டிகள், 3 பொண்டாட்டிகள், அதுக்கு முன்னாடி அஃபேர்ஸ்ல இருக்காங்க. நம்ம தனுஷ், எவ்வளோ ஹீரோவ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜெயம் ரவி, நான் இன்னொருத்தவங்கள இது எல்லாமே காமனா கடந்து போயிட்டுருக்கு. அதுலேயும் ஜிவி பிரகாஷ்லாம் 2 பேரும் டிவோர்ஸ் வச்சுட்டு 2 பேரும் ஒரே கார்ல ஏறி வா வீட்ல விட்டுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப இது சாதாரண விஷயம் தானே மேம். அவங்களுக்கு பிடிச்சவங்க, நீங்க சொன்ன மாரி அடல்ட்டு, அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட அவங்க அஃபேரா இருக்காங்க அப்படிங்கிறப்ப, இது ஏன் இவ்வளோ பேசு பொருள் ஆகுதுன்னு கேட்குறேன் சிவகுமார். நான் ஒரு சீனியரா அவர் சொல்லுவேன். கண்டிப்பா அது மெயின் ரீசன் எலெக்ஷன். நீங்களே இப்ப என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் பின்னணி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க. ஸோ அவர வந்துட்டு இப்போ டவுன்ஃபால் எப்படி குடுக்கலாம்? அவருடைய கேரக்டர அசாசினேட் பண்ணலாம். 1. 2வது ஜிஎஸ்டி ரெய்டு மூலியமா அவருக்கு அவராவே ஒரு அவர் வந்துட்டு டாக்ஸ் கட்டல, கரெக்டான ஒரு ப்ராப்பர் இந்தியன் சிட்டிசன் கிடையாது, இந்தியன் அசசி கிடையாதுங்கிற மாரி நம்ம சொல்றோம். இது பின்னாடி என்ன அப்படிங்கிறது, யார் இது பின்னாடி அப்படிங்கிறது தெரியாது. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance.